இதுதான் என்னோட பூர்வீகம். ஓ. நான் இங்க தான் பொறந்து, இங்க தான் வளர்ந்து, இங்க இருந்து வெளியூர் போய் படிச்சவரா? உங்க வீடுமா? கண்டிப்பா இந்த இதுக்குள்ள தான் என்ன. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சரி ஏதோ பங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்கன்னு நினைச்சோம். அப்படிலாம் இல்லை. குனிஞ்சு பார்த்துவாங்க. என் வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல மேம் இந்த ஒரு பின்னணியில் இருப்பீங்க அப்படின்ட்டு. இங்கே தான் நான் பிறந்து, இங்கே தான் வளர்ந்தேன். இல்லை கேட்குறேன்னு சங்கடப்பட்டுக்காதீங்க. எங்கே படுக்க முடியும்? ரொம்ப ஒரு குறுகலாக இருக்கு. இங்கே தான் எல்லாரும் எப்படி ஒரு கிராமத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இங்கேருந்து பஸ் போய் ஸ்கூலில் திருமங்கலம் ஸ்கூலில் படிச்சுட்டு திருப்பி வந்தேன். அப்படி தான். ஸோ இதுதான் நான் படித்த பால்வாடி. சத்து மாவு உருண்டை பிடிச்சி கொடுக்குறது, முட்டை, இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். 10th வந்து 500க்கு 477 இந்த ஊரில். 12th அதே மாதிரி 97.3 கட் ஆஃப். எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜே கிடைச்சது. நான் டாக்டர் எடுக்கலன்னு சொல்லி அப்பா என்கிட்ட பேசாமலாம் இருந்தாங்க. அவ்வளோ அடம் முடிச்சு சட்டத்துறையை தேர்ந்தெடுத்தேன். சட்டத்தில் நம்ம குரல் கொடுக்கறதுக்கு சட்டத்துறை தான் கரெக்டான ஒரு துறைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய நிராகரிப்புகள், நிறைய அவமானங்கள் அப்படிலாம் அரசியல் உள்ள வரும்போது இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனா பெண்கள் அது இன்னும் கூடுதலாவே சந்திப்பாங்க. நான் அதிகமா சந்திச்சது சின்ன பிள்ளைன்ற ஒரு வார்த்தை. சின்ன பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தை. ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காங்கல்ல, அவங்க காலத்துல அவரால் நேரடியா தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஒன்றிய செயலாளர். எங்க இருக்காரு சார்? அந்த இருக்காங்க. எங்க சித்தப்பை ஜெயராமத்தேவர் அந்த காலத்திலேயே எம்பிக்கே நின்றாரு மம்பட்டி சின்னத்தில் 1984. அதுக்கு பின்னால நான் எல்லா பேரும் நின்று அப்போ கல்யாணம் காட்சி பண்ணலாம். அப்போ நாங்கள் அதிமுகவுக்கு உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஊரே நான் ஒன்றிய செயலாளர் இருந்தேன். இன்னைக்கு அரசியல் வியாபாரம் ஆகி போச்சு இல்லையா? அடுத்து எங்க போறோம்? நம்ம அரசியல்னாலே டீ கடை தான். அங்க நிறைய நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதான் சினிமால காட்டுற டீ கடை மாதிரி இருக்கு. ஆமா. எது மாதிரி டைம்ல நீங்க ரொம்ப ஒரு உங்களுக்கே நீங்க ஒரு லோவா ஃபீல் பண்ணுவீங்க? கிரிட்டிசிசம், இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி போடுவாங்க. அப்புறம் பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு இதெல்லாம், வீட்டில் உட்கார வேண்டியதானே, அதை சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் பொண்ணால வரக்கூடாதா, போகக்கூடாதா? பரவாயில்ல, பேத்திக்காக இன்னொன்று சாப்பிடுங்க. பரவாயில்ல தாத்தா, எனக்காக குடிங்க. சரி வரேன் தாத்தா. பெரியமா வரேன். தென்னந்தோப்பு சின்னம் எல்லாட்டையும் சொல்லிடுங்க, தென்னந்தோப்பு சின்னம். மேம் எப்போவுமே உங்கள் பின்னாடி ஒரு இளைஞர்கள் படைசூழ வருவீங்க, நிறைய பார்க்க முடியும். நிறைய பேர் கூட கமெண்ட்ல கேட்பாங்க, எப்படி இது ஆர்கானிக்காக நடக்குதா இல்லை இவங்களா அரேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு. என் கூட 24/7 என் கூட பிறந்தவங்க மாதிரி இவங்க எல்லாரும் இருப்பாங்க. காண்றது ஒரு எப்பயுமே இருக்கணும். அவங்க இப்போ பண்ணலாட்டி அவங்க எம்எல்ஏ எப்படி ஆனாலும் பின்னாடி பண்ணுவான் நம்பிக்கை. அதனால எப்பயுமே கூடயே இருக்கணும். சம்பளம்னு வாங்கிட்டு அவன் வேலைக்காரனா போ, எப்பயுமே அக்கா தம்பியா எப்பயுமே இருக்கணும். நான் என்னோட கூட பிறந்தவங்க எப்படி இருந்ததுக்கு நான் எப்படி செய்வேனோ அதே தான் இவங்க எல்லாருக்குமே நான் செய்வேன். இங்கே ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2 கட்சியுமே திருமங்கலம் தொகுதியில் ரொம்ப ஒரு வலுவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஆர்பி உதயகுமார் அப்படின்றவர் தனிப்பட்ட நபர் கிடையாது. அவர் அதிமுக சின்னத்தில் நின்னனால அவருக்கு அந்த ஓட்டு அம்மா அவர்கள் இருக்க வரைக்கும் இருந்தது. இப்போ அம்மாவே புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் இப்போ எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. ஆளுங்கட்சின்ற ஒரு அட்வான்டேஜ் இருந்தும் அவங்க இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. ஊழல் தவிர வேற எதுவுமே அவங்க செய்யலை. இப்போ உங்க மேல ஒரு முத்திரை இருக்குல்ல, இவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எல்லா சமுதாய மக்கள் வீட்டுக்கும் நான் போவேன், உட்காருவேன், கீழே உட்காந்துதான் அந்த மாதிரி எனக்கு தெரியல. அது அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. மற்ற வேட்பாளர்கள் மாதிரி தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடியவர் நான் கிடையாது. இவங்களோட வேலை இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் மையமாக இருக்குமே தவிர, தேர்தல் முடிந்தாலும் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் நான் என் மக்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒரு பெரிய குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறார் அப்படின்ட்டு பலர் நினைத்த ஒரு முகம். ஆனா ஒரு எளிய கிராமம், ஒரு குக்கிராமத்தில் எழுந்து தன்னுடைய முயற்சியால இன்னைக்கு தனக்கென ஒரு அரசியல் அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய திருமங்கலம் கிராமத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, எதிர்கால இலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பேச போகிறோம். இன்று நம்முடன் ஜீவிதா நாச்சியார்
அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திருமங்கலம் தொகுதியில் போட்டிடுறாங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நன்றி. இதான் முதல் சட்டமன்ற தேர்தல் மேம்? ஆமா, எனக்கு இதுதான் முதல் சட்டமன்ற தேர்தல். முதல்ல தும்பகுளம்ன்ற கிராமத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை தனியா பாக்குறதுல ஆச்சரியமா இருக்கு. எப்பயுமே கூட ஒரு படைசூழ இளைஞர்கள். ஆமா, எப்பயுமே நம்ம பசங்க எப்பயுமே என் கூட இருப்பாங்க. ஆமா, என்ன அவங்க காரணம்? இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவங்க இல்லை. என்ன காரணம்? யங்ஸ்டர்ஸ் வந்து தப்பான ஒரு இதுல போயிடக்கூடாது, ஸோ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுல நான் எப்பயுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இல்லை, உங்கள் கூட அவ்வளோ ஈஸியாக அவங்க கனெக்ட் ஆகுறாங்கன்னா என்ன காரணம்? இன்னைக்கு இளைஞர்கள் எப்படின்னா சினிமா ஒரு பக்கம், போதைப் பொருள் அப்படின்னு போயிட்டு இருக்காங்கல்ல, உங்கள் பின்னாடி ஓகே நீங்கள் அரசியல் பாதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, உங்கள் பின்னாடி வராங்கன்னா என்ன கனெக்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம்? ஜென்ரேஷன் கேப் எங்களுக்குள்ள கிடையாதுல. நானும் யங்ஸ்டர், அவங்க என்னன்றது எனக்கு என்னோட மைண்ட் செட் தான் அவங்களுக்கும் அவங்களோட மைண்ட் செட். ஸோ நான் ஈஸியாக என் யங்ஸ்டர்ஸ் கூட மிங்கிளாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேசலாம். ஆனால் உங்களை வந்து ஒரு வசதியான வீட்டு பொண்ணு, ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க அப்படிலாம் நினைச்சோம். இந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்துருக்கீங்களே, இதுதான் என்னோட பூர்வீகம். நான் இங்கே தான் பிறந்து, இங்கே தான் வளர்ந்து, இங்க இருந்து வெளியூர் போய் படிச்ச ஒரு ஆள். உங்க வீடுமா? கண்டிப்பா இந்த இதுக்குள்ள தான். போலாமா? போலாம். எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சரி ஏதோ பங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்கன்னு நினைச்சோம். அப்படிலாம் இல்லை. குனிஞ்சு பார்த்துவாங்க. என் வீட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல மேம் இந்த ஒரு பின்னணியில் இருப்பீங்க அப்படின்ட்டு. இங்கே தான் நான் பிறந்து, இங்கே தான் வளர்ந்தேன். பூர்வீக வீடு இதுதான். தாத்தா அப்பா எல்லாம் என்ன பண்ணாங்க? விவசாயம் தான். விவசாயம் தான். இது அப்பா என்ன தொழில் மேம்? அப்பா ஃபர்ஸ்ட் கண்டக்டராக இருந்தாங்க, பஸ் கண்டக்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆட்டோ ஓட்டினாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி அதுலேருந்து அப்படியே வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்னதாக இருக்கு. எவ்வளோ பேர் இருந்தீங்க இந்த வீட்டில்? நானும் எங்கள் அப்பா, தாத்தா, அம்மா, அப்பா, தம்பி, எல்லாரும் இங்கே தான். 7 பேர்? அஞ்சு பேர் என் பேர். இல்லை கேட்குறேன்னு சங்கடப்பட்டுக்காதீங்க. எங்கே படுக்க முடியும்? ரொம்ப ஒரு குறுகலாக இருக்கு. இங்கே தான் எல்லாரும் இங்கே தான் இருப்போம். எல்லாரும் எப்படி ஒரு கிராமத்தில் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இங்கேருந்து பஸ் போய் ஸ்கூலில் திருமங்கலம் ஸ்கூலில் படிச்சுட்டு திருப்பி வந்தேன். அப்படி தான். மேம் இந்த வீட்டில் அன்னைக்கெல்லாம் இருந்ததை நினச்சி இன்னைக்கு வந்து நினச்சி பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறீங்களா? இல்லை பரவாயில்ல இந்த நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இல்லை, ரொம்ப அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா சின்ன பிள்ளையில எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என் சின்ன வயசில் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடயும் சேர்ந்து போய் இந்த பருத்தி பால் இருக்கும்ல, செடியிலேருந்து அதை பருத்தி செடியாக இருக்கும்போது அப்புறம் அந்த தட்டை இதெல்லாம் வந்து நாங்கள் திருடுவோம். ஃப்ரெண்ட்ஸோட போய் அதை திருடுவோம். அப்போ அவங்க காட்டுக்காரவங்க வந்து எங்கள் அப்பத்தா கிட்ட சொல்லி அவங்க விரட்டி நாங்கள் ஓடி அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் நான் கிராமத்தில். இன்னைக்கு வந்து என் கூட இருக்கவங்க அந்த சின்ன பசங்க கூட ஒன்றா வளர்ந்தவங்களோட கல்யாணத்துக்கு போகும்போது நான் அவங்க கிட்ட சொல்றது, சே நம்ம அப்பெல்லாம் இருந்தோம், இன்னைக்கு நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே துணி துவைப்போம், பாத்திரம் விளக்குவோம், எல்லாமே நாங்கள் இங்கே தான் பண்ணுவோம். அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இருந்தே சொல்லுவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோம்னா ட்ரெஸ் ஜடெல்லாம் அவுத்துட்டு இங்கே வந்து திருப்பி எங்களுக்கு வேலை வச்சிருப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் பண்ண எல்லாமே இங்கே தான் பண்ணுவேன். ஆனால் ஒரு சின்ன வீட்டில் வந்து அன்னைக்கு கேஸ் சிலிண்டர்லாம் இருந்திருக்காது. சமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விறகுல தான் சமைப்பாங்க. அப்பத்தாவும் அம்மாவும் தான் சமைப்பாங்க. அந்த இடம் இப்போ கேஸ் வந்துருச்சு. வெளியில வச்சு பண்ணுவாங்க. வெளியில வச்சு இந்த சைடுல இடம் இருக்கும், அங்கேயே சமைப்பாங்க. மேம் நீங்க வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. யாரு உங்களை பத்தி ஒரு அறிமுகம்? இவங்க தான் என்னோட அப்பத்தா. அது எங்க அப்பத்தாவோட அக்கா. ஆமா, இங்கதான் என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்பத்தா. அம்மா எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி இவங்க அந்த காலத்து ஆளுனால பொம்பளை பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. என்ன ஸ்ட்ரிக்ட்னா அன்னைக்கு என்ன ரொம்ப இருந்தாங்க? ஸ்ட்ரிக்ட்னா சின்ன பிள்ளையிலே என்னை 2 குடம், தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம் மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். இடுப்புல எதுக்கு இவ்வளவு போய் இந்த 2 குடம் எடுத்துட்டு வான்னு சொல்லி தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு வச்சு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. பண்ணுவீங்களா? இன்னைக்கு பாத்தீங்களா எப்படி? இன்னைக்கு பாக்குறீங்களா இன்னைக்கு எப்படி இருக்காங்க உங்களுடைய பேத்தி? அப்படி வளர்க்கணும்ல, அப்படி இருந்தா தானே நம்ம நல்லா கௌரவமா இருந்துட்டோம்னா ஒன்றாகாது. முதல்ல பெரியவங்க வந்தா வணக்கம் சொல்லி காலில் விழணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே எங்க அப்பத்தா தான். வீட்டுக்கு யாராவது வந்தா வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது என்னோட. இன்னைக்கு அரசியலெல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய இவங்களுக்குன்னு பின்னாடி நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. பாக்குறீங்களா? அதெல்லாம் என்ன உங்களுக்கு தோணுது அவங்கள பத்தி சொல்ல? எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம எப்படி இருந்தோம், நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருந்தோம். இப்போ வந்து நம்ம பேத்தி தலையெடுத்து படிக்க வச்சு, என் மகன் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, என் மருமக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, ஹாஸ்டல்லே வச்சு பிள்ளையில படிக்க வச்சு, மகன் கஷ்டப்பட்டேன், மருமக கஷ்டப்பட்டுச்சு. அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்க நினைச்சோம்
மேடம் வந்து சரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு போல, அவங்களுடைய தாத்தா அப்பாக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு செல்வந்தரா இருந்திருப்பாங்க போல, நிலைச்சு வாழ்ந்தாரா அப்படின்னு நினைச்சோம். ம். அப்படிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தானே ஆமாம், அவங்களுக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தானே வரணும். ம். நம்ம கிராமத்தில் இருக்கவங்க ம். கஷ்ட களை எடுக்கணும், ம். வேலைக்கு போகணும், ம். அங்கே வேலை செஞ்சுட்டு 4 மணிக்கு வரணும், ம். தண்ணி எடுக்கணும், ஒருத்தர் கம்பிடிக்கணும். இப்போ தானே சாப்பாடு. அப்போ கம்பிடிக்கணும், கூழ் கிண்டணும், ம். காய்ச்சணும். மஞ்சள் நந்தா போச்சு, இல்லாட்டி ஊறுகாயை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு வளரணும். ம். ஒரு கஷ்டம் தான் அன்னைக்கு, ஆமா. பெரிய ஒரு நல்ல நிலைமையெல்லாம் இல்லை. இல்லை, இப்போ வர 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 என் பேத்தி தலையெடுக்க நாங்களும் கொஞ்சம் இருக்க, என் மயங்களும் கொஞ்சம் இருக்க. இன்னமும் வெளியே போற, வீட்டு வாசலை தாண்டும் போது ஹேர் பேண்டை போட்டு போ, எதுக்கு இப்படி போற அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான். அப்பனா வெளியில வரும்போதே வந்து ஆமா, நம்மள ஒரு நம்மள தடவை மென்டலா பார்த்துக்கணும். ப்ரிப்பேர் ஆயிக்கணும். அப்பத்தாட்ட எப்படி பேசணும், இப்படி இது பேசினா அப்பத்தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி என்னோட குருநாதர் மாதிரி கூட சொல்லலாம் எங்க அப்பத்தா. அவங்க ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லி அனுப்பணும்? வெளியில போகும்போது என்ன சொல்லி அனுப்புவீங்க பெரும்பாலும் பேத்திக்கு? ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க காதுல வாங்கல. இப்போ எங்கள் கள்ளிக்குடி கிராமத்துக்கு பேர்பட்டவர் சேர்த்தவர். அவர் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு ஜாதி வதம் பார்க்காம அவர் வேலை வாங்கி கொடுத்தவர், வாத்தியார் வேலை இதெல்லாம் வாங்கி கொடுத்தவர். அவர் இந்த ஊருக்கு அவர் தலைமை தாங்கினவர். ஏன்னா அதனால் போகும்போது, தெருவில் போகும்போது அவரை போய் வீட்டுக்குள்ளே போய் கும்பிட்டு வந்துட்டு போம்மா, அவர் தான் எங்களை வாழ வச்சவர். எங்கள் குடும்பத்தை அவர் தான் கொண்டு வந்தார், சேர்த்தவர் தான். நல்லா இருக்கும் பாருங்க, அது ஒரு நன்றி மரம். மேம், இன்னைக்கு இந்த வீடு இப்படி இருக்கு, மேல வந்து அந்த சீட் எல்லாம் போட்டு, அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி தானா? அன்னைக்கெல்லாம் மண் வீடு, இந்த செவுரு கூட மண்ணு தானா? அப்போ எல்லாமே மண்ணு இதை பூசி தான் இருந்துச்சு. இப்போ அப்பா தாத்தா அவங்கெல்லாம் இருக்கும்போது மண் வீடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறம் இதை இப்படி மாட்டினா. வந்து நாங்கள் நின்னாலே, அப்பா அம்மா நின்னாலே இடிக்கும். இப்போ ஃபேனே வந்து நாங்கள் இப்படி தொடுற அளவுக்கு இப்படி சுற்றி சுற்றிலாம் விளையாடுவோம். சேரை போட்டோம்னா இப்படி சுற்றி விளையாடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தது. அதை இன்னைக்கு நினைக்கும் போது அதான் ஒவ்வொரு இங்கே நடந்த ஒவ்வொன்றும் எனக்கு இப்போ வந்து நீங்கள் கேட்க ஒவ்வொன்றா கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஓ, நம்ம இப்படி இருந்திருக்கோம், ஓகே இன்னைக்கு தான் நம்ம அதை இது ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த ஒரு கிராமத்தில், இந்த ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு நிறைய இளைஞர்கள் உங்கள் பின்னாடி அணித்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அரசியல் பாதையை, உங்களுடைய தனிப்பாதை அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கீங்க. நிறைய பேசலாம், வாங்க வெளியில் போனால் உங்களுடைய கிராமத்தையும் பார்க்கலாம். ஆமாம் மேம், இந்த பகுதியில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்களா? எல்லாருமே சொந்தக்காரவங்க தான். இங்க இன்னைக்கு தான் இங்க பைப்லாம் இருக்கு. இங்க இந்த பருத்தி வெடிச்சோடனே பருத்தி ஆஞ்சுவோம்ல, அதெல்லாம் இங்க எல்லாரும் லேடிஸ் உட்காந்து பருத்தியை போட்டு கால் நீட்டிக்கிட்டு பருத்தி எடுக்கிறது, பூ வந்து பார்க்கறது, கடலை உடைக்கிறது எல்லாமே நாங்கள் இங்கே தான் உட்காந்து செய்வோம். எங்கள் அப்பத்தாங்க ஊரில் எல்லா லேடிஸும் வந்துடுவாங்க, இங்கே மொத்தமாக உட்காந்து செய்வோம். நமக்கு இன்னும் சென்டிமெண்ட்டு, இங்கே இது சாமி கோயில்னால சாமி வீடு இது, அதனால இங்கே உட்காந்து வந்து இதெல்லாம் செய்கிறது அவங்க இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக, பரவாயில்ல சாமி தான் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க வயசானவங்க அவங்களாம் பேசுவாங்க. எல்லாரும் உட்காந்து இங்கே தான் எல்லா வேலையும் இங்கே தான் இப்போ செய்வோம். நைட்டு சாப்பிட்றது கூட எல்லாரும் இப்படி ஓப்பனாக தான் சாப்பிடுறது. தூங்க போகிறது மட்டும் தான் அவங்க வீட்டில், மற்றபடி எல்லாமே இங்கே தான். தாயம் விளையாடுறது, பல்லாங்குழி, எல்லா வேலையும் நாங்கள் இங்கே இந்த ரோடு தான். எத்தனை வீடுகள் மேம் இருக்கும் இங்கே உங்கள் பகுதியில் மட்டும்? இங்கே மட்டும் இந்த சந்தில் மட்டும் என்ன 30-20 வீடு இருக்கும். 20 வீடுங்க இருக்கும். குட்டி குட்டி இதே மாதிரி இப்போ என் வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த எல்லா வீடும் இருந்துச்சு. இப்போ எடுத்து இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊர் இதுக்காச்சும் ஒரு இந்த மாதிரி வரலாறு அடிப்படையாக கொண்ட ஊர், இந்த ஊரில் வந்து எங்களுக்கு இந்த சிறப்பு அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா அந்த கிராமத்துக்குன்னு? இப்படி இல்லை, எல்லாருமே விவசாயம் சார்ந்த கொத்தனார் சித்தாள் இந்த வேலை பார்க்கக்கூடியவங்க தான். நிறைய பேர் இங்கேருந்து வெளியிலேருந்து போய் வெளியூரில் வேலை பார்க்குறாங்க. அடுத்து எங்கே மேம் போகிறோம்? நான் படித்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு கூட்டு போகிறேன். பக்கத்தில் தான் இருக்கா? பக்கத்தில் தான் இருக்கு. இந்த சிட்டி சைட்லாம் சொல்லுவாங்கள்ல டே கேர், அது வந்து சிட்டியில். கிராமத்தை பொறுத்தளவுக்கு பால்வாடின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பால்வாடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நான் படித்த பால்வாடி. இங்கே தான் நாங்கள் படித்தோம். இந்த சத்து மாவு உருண்டை பிடிச்சி கொடுக்கறது, முட்டை, அந்த இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் என்னோட ஆரம்ப காலம், கல்வியோட ஆரம்பம் எனக்கு இங்கே தான். இங்கே கற்றுக்கிட்டது ஏதாச்சும் இன்றைய வரைக்கும் வாழ்க்கையில் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா? நிறைய இருக்குது. சின்ன பிள்ளையிலே அந்த எல்லாரோட ஒத்து போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஷேரிங் மிங்கிள் ஆகிடும். மிங்கிள் ஆனது இங்கே தான். நிறைய பாடங்கள் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். காலேஜ் ஸ்கூல்லாம் மேம் ஃபுல்லாக ஹாஸ்டல் தான். 6th நான் ஹாஸ்டல் தான். என்னோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு கண்டக்டராக இருந்தாங்க, அடுத்து ஆட்டோ ஓட்டினாங்க, அடுத்து திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. ஸோ அப்பா அம்மா போயிருந்தனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டல்லே தான் படித்து அங்கேயே தான் வளர்ந்து
அதனால அதுதான் எனக்கு இன்னைக்கு தனியாவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த இதை எனக்கு கொடுத்தது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு ஹாஸ்டல்ல இருந்து தான் வந்து. அன்னைக்கு இந்த பகுதியில் பெரும்பாலும் நிறைய பேர் இது மாதிரி ஹாஸ்டலில் சேர்த்துடுவாங்களா இல்லை தயக்கப்படுவாங்கல்ல? இது தயக்கப்படுவாங்க. பட் என்னோட அப்பா அம்மா வந்து போய் படி, நீ தனியா வரணும், சொசைட்டில தனியா வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஹாஸ்டல்ல 10th வந்து 500க்கு 477 இந்த ஊர்ல. 12th அதே மாதிரி 97.3 கட் ஆஃப். எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜே கிடைச்சது. அதாவது கிராமத்துல இருக்கவங்களுக்கு எப்படின்னா மெடிக்கல் மருத்துவம் படிக்கிறது தான் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லி என்னை ப்ரெஷர் பண்ணுவாங்கல்ல, நீ டாக்டர் தான் படிக்கணும். உங்களுக்கு கிடைச்சிச்சு டாக்டர்? கிடைச்சு போல? நான் போகல. என்ன சொல்றீங்க? அந்த காலத்துல ஐஏஎஸ் டாக்டர் அதுதான் ஊருக்கு ஒருத்தர் இருக்கிறதே பெருசு, டாக்டர் எல்லாம். 3 நாள் அடம் பிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் அப்பா கிட்ட பேசாம, நான் டாக்டர் எடுக்கலன்னு சொல்லி அப்பா என்கிட்ட பேசாமலாம் இருந்தாங்க. அவ்வளோ அடம் பிடிச்சு நான் சட்டத்துறையை தேர்ந்தெடுத்தேன். விருப்பம் சட்டத்துல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லானா ரொம்ப எந்த பிடிக்கும். காலேஜ்? நம்ம குரல் கொடுக்கறதுக்கு சட்டத்துறை தான் கரெக்டான ஒரு துறைன்னு நான் நினைக்கிறேன். எந்த காலேஜ்? சென்னையில் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. அங்கே ஹானர்ஸ் பிஎல்எல்பி ஹானர்ஸ் முடித்தேன். இவ்வளோ நாள் வந்து ஒரு செட்டப்பில் நம்ம வாழ்ந்துருப்போம். கிராமத்துலேருந்து போய் கிராமத்துலேருந்து வெளியே வந்தோடனே ஃபுல்லாக ஹாஸ்டல், அந்த 4 செவருக்குள்ள ஸ்கூல் காமன் செவருக்குள்ளேயே தான் நம்ம வாழ்ந்துட்டோம். வெளியே வரும்போது தன்னம்பிக்கை இருந்தது. வரும்போது அதெல்லாம் நம்ம சென்னையில் சமாளிச்சிடலான்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. முதல்ல சென்னைக்கு போய் படித்த ஆள் நான். ஃபேமிலியிலே சென்னைக்கு போகிறது ஆள் நான். நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் இல்லை. நிறைய நிராகரிப்புகள், நிறைய அவமானங்கள் அப்படிலாம் அரசியல் உள்ளே வரும்போது இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனால் பெண்கள் அது இன்னும் கூடுதலாகவே சந்திப்பாங்க. கண்டிப்பாக. அது மாதிரி ஏதாச்சும் சந்திச்ச அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு? நான் அதிகமாக சந்திச்சது சின்ன பிள்ளைன்ற ஒரு வார்த்தை. நான் அடிக்கடி கேட்டு கேட்டு மோட்டிவேட், என்ன நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுற ஒரு வார்த்தை சின்ன பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தை. அது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, சின்ன பிள்ளை இந்த இடத்துக்கு இருக்குன்றதும் இருக்கு. ஆனா அது எப்பயுமே பாராட்டுகளை விட அவமானங்கள் தானே நம்மளை மோட்டிவேட் பண்ணும். கிராமமே ஒரு அழகா இருக்கு மேம். ஆமா, இந்த பக்கம் ஏறிங்களா? அந்த சைடு ஏறி மீன்லாம் இது பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் ஊர்ல குளிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க உள்ள போயிட்டோம். எங்களை காணோன்னு தேடி அடி வாங்கி, வீட்டுக்கு வந்து அடி வாங்கி, சொல்லிட்டு தான் போகணும், சொல்லாம போகக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கினாங்க சின்ன பிள்ளையில. இது ஒரு மெமரி. அன்னைக்கு எடுத்த ஓட்டம் இன்னைக்கெல்லாம் போவீங்களா இல்லையா? எட்டி பார்க்கறதோட சரி. ஆமா ஆமா, எட்டி பார்க்கறதோட சரி. அடுத்து எங்க போறோம்? நம்ம அரசியல்னாலே டீ கடை தான். ஆமா ஆமா, அங்க நிறைய நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அங்க நிறைய நான் சும்மா போய் உட்காருவேன், அங்க கேட்பேன் எப்படி பேசுறாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன். எப்பயுமே என்னை பொறுத்த லைஃப் வந்து கத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சராசரியா பழகணும். ஆமா, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொன்னு கத்துக்கணும். அந்த மாதிரி டீ கடையில நான் நிறைய கத்துக்கிட்டேன். அரசியல்னாலே டீ கடை ஏதோ பேச்சு ஓடிட்டு இருக்கும். செய்திகள் கண்டிப்பா, ஆமா கண்டிப்பா போயிட்டு நண்பகல் செய்திகள் கண்டிப்பா வழங்குவோர அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். ஆமா, டீ கடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். யாருமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காங்கல்ல, அவங்க காலத்துல அவரால் நேரடியா தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஒன்றிய செயலாளர். இந்த கிராமத்துல எம்ஜிஆர் அவர்கள் வந்த பொழுது நேரடியா பேசக்கூடிய ஒரு நபர், ரொம்ப இந்த ஊருக்கு முக்கியமான ஒரு நபர். எங்க இருக்காரு சார்? அந்த இருக்காங்க, வாங்க. அந்த துண்டு என்ன மாத்தல பாருங்க. ஆமா தாத்தா, உட்காருங்க தாத்தா. நீங்க உட்காருங்க தாத்தா. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க தாத்தா. நான் தாத்தா கூட உட்காந்துக்கிறீங்க. நீங்க உட்காருங்க. உங்க உரையாடல் எப்படி இருக்குன்னு நீங்க பேசிட்டுங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம். ஏன்னா இவர் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, நீங்க இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறை அரசியல்வாதி. 2 பேருக்கு என்ன உரையாடல் இருக்கும் வந்துச்சுங்கன்னா பேசுங்க, கேட்போம். என்ன உரையாடலே? எங்க ஊர்ல என் பரம்பரையாவே எங்க சித்தப்பை வந்து சேதராமத்தவர் வந்து அந்த காலத்திலேயே அவர் எம்பிக்கே நின்றாரு மம்பட்டி சின்னத்துல. எத்தனை வருஷம்? எந்த வருஷம் தாத்தா? அது கிட்டத்தட்ட மம்பட்டி சின்னத்துல இருந்து 1984 மம்பட்டி சின்னம். அதுக்கு பின்னால நான் எல்லா பேரும் நின்று அதிமுக ஆரம்பிச்சு மாயத்தேவர் காலத்தில் இடைத்தேர்தலில் நாங்கள் தான் சின்ன ஆள். அப்போ கல்யாணம் காட்சி பண்ணல. அப்போ நாங்கள் அதிமுகவுக்கு உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஊரே நான் ஒன்றிய செயலாளர் இருந்தேன். எம்ஜிஆர் தான் ஒன்றியம் அறிவிக்கிறாரு. அப்படியே தொடர்ந்து அப்புறம் அம்மா இருக்கையில் ஒரு வட்டம் ஒன்றிய செயலாளராக வேணுக்கு செல்வ பெருமாளுக்கு எனக்கு போட்டி. அப்போ வந்தான். அப்புறம் அதுக்கு பின்னால் தான் அப்படியே நான் சரி அப்படியே விட்டாச்சு. நாங்கள் இருக்கையில் காசு கப்பட்ட எவன்ட்டையும் வாங்கினோம். எப்பா 150 ரூபா ஆகிப்படானா பாண்டிவேன். 150 ரூபான்றது அன்னைக்கு பெரிய கஷ்டமுங்க. ஒரு 50 ரூபா வாங்கினா கூட முன்ன விட்டு பின்னால் வச்சுப்பேன்.
நம்ம தான் கஞ்சி ஊற்றணும். 4 டீங்க 4 டீயை கடன் சொல்லித்தான் அங்கே நாங்கள் ஊற்றுவோம். அன்னைக்கு இப்போ இன்னைக்கு தேர்தலில் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பணத்தை. மொத்தமே 100 150 300 தாங்க பூத்துக்க செலவே. மொத்தம் 63 தாங்க செலவு எங்களுக்கு இந்த ஒன்றியத்துக்கே. நான் செலவழிச்சிருக்கேன் எம்பிக்கு இவனுக்கு சீனிவாசனுக்கு. ஒரு நாளைக்கு வந்து காருக்கு வாடகை இதெல்லாம் வந்து 1500 தான் இந்த அம்பாசிட்டர் வண்டிக்கு. அதில் நாங்கள் கஞ்சி குடிச்சிக்கிறேனே, மைக்கை கட்டிக்கிறேனே, பிரச்சாரம் பண்ணிக்கிறேனே. இதில் வால் போயிட்டு கொடுப்பாங்க. ஊர் ஒட்டனே சுண்ணாம்பு பாக்கெட் வாங்கி தான் அப்போ கொடுக்குறது. இந்த சின்ன வரிகளுக்கெல்லாம் அடித்து கொடுத்து அதுக்கு பசை வாங்கி கொடுக்க முடியாது. கேப்பக்குள்ள எடுத்து ஒட்டப்பா அப்படின்றத கேப்பக்குழு வீட்டில் இருக்க எடுத்து ஒட்டுவாங்க. இன்னைக்கு அரசியல் வந்து வியாபாரம் ஆகி போச்சு இல்லையா? இப்போத்தான் நாங்கள் வயசுக்கு இல்லை, இல்லைன்னா நாங்களாம் இவங்கெல்லாம் வேலையே செய்ய விட மாட்டோமே. நாங்கள் அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் இருக்கும்போது ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் வர்றது கஷ்டமுங்க. இன்னைக்கு அது இல்லையே. எந்த ஊரில் சண்டை போடுறேன்? அன்னைக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒன்றிய செயலாளர் காலையில் போனால் அங்கே இருக்கணும், சாயந்தரம் இருக்கணும். உங்கள் ஊரில் அந்த ஊரில் நீங்கள் தான் கரெக்டானுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லையே. இன்றைக்கி அப்படியெல்லாம் இருந்தால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நீ வராத காரில் கல்லை கொண்டு எரிஞ்சு எத்தனை கார் உடஞ்சிருக்கே. இன்னைக்கு அது இல்லையே. ஏன் இல்லை? இவன் தான் 2 பேருமே துட்டை வாங்கிறேன் பொலிச்சாய. இவன் 2 பேரும் கட்சியில் இருக்கவே அங்கிட்டும் இங்கிட்டுமா பேசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டீங்க. இதே வெள்ளாகுளத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய தீர்ந்தே விட்டான். அவன் திமுகக்காரன் போட சொன்னான். அங்கே இது போட மாட்டேன்னுச்சு. பஞ்சாயத்து பண்ணி தீர்ந்தாதான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு. என்ன என் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் மத்தத. இப்போ இது தெரியும்லப்பா, திருமாவளம் தொகுதியில எல்லாருக்கும் தெரியுதான். புதுமுகம் கிடையாது. புதுமுகம் கிடையாது. திருமங்கலம் தொகுதியில் இது தெரியாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றல. ஏற்கனவே பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு இந்த பேட்டு அதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருந்துச்சு. சில ஊர்களுக்கு போய் வந்திருக்கு. அதெல்லாம் எல்லா ஏற்பாடு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அது அந்த வயசுலேயே இந்த சீட்டு கிடைக்கும்ட்டெல்லாம் இல்லை, இப்போ யதார்த்தமாக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது ஏதோ ஒரு இதில் வந்து வாய்ப்பு வச்சுக்கிச்சு. இப்போ ஏற்கனவே இது நின்றதில் 2 பேரும் அடியாக ஒருத்தர் உரியாகி போச்சு. அவங்களால அப்படி பயந்து போய் ரூபாயில அள்ளி எரிஞ்சுக்கிட்டுறாங்க. நேற்று கூட வந்து ரூபா இந்த ஆசீர்வாதம் தான். இப்போ இவங்க ஒரு வார்த்தை சொல்ல, இந்த பிளெஸிங்ஸ் தான் என்னை வந்து மேலே கொண்டு போய். ஆமாம், வேட்பாளர் நிற்கிற ஆளுக்கு பயம் வந்துட்டாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. நேற்று கூட வந்து ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, சும்மா வச்சுக்கிட்டு என்ன அப்படா இப்படி புதுசாக கொடுக்குறீங்கன்னா சும்மாப்பா பெரிய ஆள்லாம் பார்த்து 500 கொடுக்குறான். அது வந்து இந்த வட்டம்லாம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லைப்பா. எங்கள் வீட்டு ஆள் நிற்கிறான். உங்களுக்கு வாய்ப்புலாம் நாங்கள் சொல்கிறதுக்கு உறுதி கிடையாது. டைரக்டாவே சொல்லிடுறோம். இந்த ஊர் எல்லாமே சொந்தம் தான். ஆமாம், நாங்கள் எல்லாம் ஒரே பறந்து வளர்ந்த ஊர். மற்றபடி கள்ளிக்குடி ஃபுல்லாவே நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கு. சரி தாத்தா, எதனால வாங்கிட்டு வா. வரேன் தாத்தா. சரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கு. நல்லா சினிமாவில் காட்டுற டீ கடை மாதிரி இருக்குங்க. ஆமா, இங்கதான் ஊருக்கு எல்லாம் ஆளும் இங்கதான் வந்து உட்காருவாங்க. அந்த அரசியல் பேச்சுக்கள் அதெல்லாம். இது என்னோட பெரியப்பா. இவங்க என் பெரியப்பா, அவங்க பெரியம்மா. அவங்க கடை தானா? அவங்க கடை தான். பெரியப்பா எல்லாருக்கும் டீ போட்டுருங்க, எங்களுக்கும் டீ போட்டுருங்க, எதுனாலும் போடுங்க. கட்சி பாகுபடின்ட்டு எல்லாமே உட்கார இடம். எல்லாரும் பெண்கள் வந்து டீ கடையில பாக்குறது ரொம்ப ரேரு. ஆமா, ரொம்ப ரேர். நீங்க வருவீங்களா? நான் வருவேன். இவங்க காலைல இங்க தோசை போடுவாங்க, சுடுவாங்க. அது தோசை எல்லாம் வாங்கி இங்க சாப்பிட வருவோம். பட் அந்த அளவுக்கு நிறைய இந்த பஸ் ஸ்டாப் இங்க இருக்கனால நிக்கிறவங்க தான் இருப்பாங்க. வந்து உட்காந்து பேசுற அளவுக்கு இங்க லேடிஸ் கிராமத்துல வர மாட்டாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா அங்க உங்களுடைய சிட்டி லைஃப். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும். நான் இன்னும் திருமங்கலத்துல டீ கடைக்கு போவேன், பேசுவேன், உட்காருவேன். அப்படியே ஆப்போசிட். இது ஒரு லைஃப், இதுக்கு அப்படியே ஆப்போசிட் லைஃப். எப்படி வந்து ரீல்ஸ்ல பாக்குற ஜீவிதானாச்சியாருக்கும் உண்மையான ஜீவிதானாச்சியாருக்கும் அந்த வித்தியாசம் நிறைய இடைவெளி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த லைஃபுக்கும் அந்த லைஃபுக்கும் அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. எது மாதிரி டைம்ல நீங்க ரொம்ப ஒரு உங்களுக்கே நீங்க ஒரு லோவா ஃபீல் பண்ணுவீங்க? கிரிட்டிசிசம் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவேன். நெகட்டிவிட்டி, அதாவது இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஒவ்வொரு தடவை சில சமயம் ஆரம்ப காலத்துல என்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுத்துனுச்சு? ஆனா அப்படிலாம் இல்லப்பா நான் இப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணும், ஆனா உங்களுக்கு ரிப்ளையும் பண்ண முடியாது. நீங்க என்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பாதிப்படை செஞ்சுச்சு? பாதிப்பு வந்து நான் வந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒண்ணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்.
பட் வந்து என்ன கமெண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணி போடுவாங்க. அப்புறம் பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு இதெல்லாம், வீட்டில் உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒரு ஆளை போய் நான் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அதை எடுத்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்றதுல நான் கொஞ்சம் டவுன் ஆவீங்க. ஏன் பொண்ணு தானே அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணால் வரக்கூடாதா போகக்கூடாதான்ற ஒரு கேள்விகள் எனக்குள்ளே வரும். அது அப்படி சொல்லும்போது என்னங்க வாங்கி கேமராக்காக இல்லை, பேத்திக்காக இந்த பரவாயில்ல தாத்தா, எனக்காக குடிங்க. தாத்தா எனக்கு தானே ஓட்டு கேட்பீங்க தாத்தா? எல்லாத்தையும் சொல்லுங்க. கள்ளிக்குடி சுத்தி எல்லார்கிட்டையும் தென்னந்தோப்புல போடுங்க, என் பேத்தி நிக்குது, இந்த கள்ளிக்குடி திருமங்கலத்துல இருந்து ஒரு உள்ளூர் பிள்ளை நிக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை நிக்குது, நம்ம ஊர் ஆள் நிக்குது அப்படின்னு சொல்லி எனக்காக நீங்க கேட்பீங்க தானே? ஆமா 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 சொன்னீங்க. ஆமா சரி வரேன் தாத்தா. பெரியமா வரேன். தென்னந்தோப்பு சின்னம் எல்லாத்தையும் சொல்லிருங்க. தென்னந்தோப்பு சின்னம். மேம் எப்போவுமே உங்கள் பின்னாடி வந்து ஒரு இளைஞர்கள் படைசூழ வருவீங்க, நிறைய பார்க்க முடியும். நிறைய பேர் கூட கமெண்ட்ல கேட்பாங்க, எப்படி இது ஆர்கானிக்காக நடக்குதா இல்லை இவங்களா அரேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்லாம்? அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே என் கூட இவங்க எல்லாரும் இருப்பாங்க. காலையில் ஷார்ப்பாக வந்துடுவாங்க. கடைசி நான் முடிச்சு வீட்டு வாசல் விட்டு வெளியே வந்தால் இவங்க இருப்பாங்க. வீட்டு வாசல் உள்ளே போயிட்டா திருப்பி இவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க அந்தந்த ஊருக்கு போய் நான் முன்னாடியே செட் பண்ணி வைக்கிறேன், ஆள் பசங்க ரெடி பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. என் கூட 24/7 என் கூட பிறந்தவங்க மாதிரி இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அக்கான்றது ஒரு எப்பயுமே இருக்கணும். அவங்க இப்போ பண்ணலாட்டி அவங்க எம்எல்ஏ எப்படி ஆனாலும் பின்னாடி பண்ணுவான் நம்பிக்கை. அதனால எப்பயுமே கூடயே இருக்கணும். சம்பளம்னு வாங்கிட்டு அவன் வேலைக்காரனா போ, எப்பயுமே அக்கா தம்பியாக எப்பயுமே இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம லட்சியம். அதனால தான் அப்படியே தான் இருக்கும். என்னதான் வந்தாலும் விட்டு தர மாட்டாங்க, நான் என்னதான் வந்தாலும் அக்காங்க விட்டு தர மாட்டாங்க யார்கிட்டையும். நம்ம வீட்டுக்கு என்ன எழுப்புமோ அதுக்கு எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அது வச்சு எதுவும் கேட்க மாட்டோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். இப்போ தேர்தலுக்கு இவங்களுக்கு பணிகளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பணிகள் எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ரொட்டீனே மாறி இருக்கும் உங்களுக்கு 20 நாள். ஆமா என் கூட ஒரு 5 இயர்ஸ் அவங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 5 இயர்ஸா என் கூட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 இயர்ஸ்ல இந்த ஒரு 1 வீக் தான் இவங்க இல்லாம நான் இருக்கேன். இது கம்மிங்களா நிறைய பேர் இருக்காங்க? நிறைய இருக்காங்க. நிறைய மாவட்டம் விட்டு மாவட்டம் எல்லாம் போறீங்கல்ல, அங்கேயும் பின்னாடி இருக்காங்களா? இப்படி அவங்களும் வந்து இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்துல இருந்து வந்து அவங்கவுங்களுக்கு பூத்து பிரித்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கள ஃபுல்லாக அசஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இப்போ மாவட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே கூடுற கூட்டம் வேறு. ஆனால் நான் தேர்தலில் நிற்கிறேன், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்க்கா, நாங்கள் வந்து ஃபோன் வந்துகிட்டு இருக்கு, அக்கா எங்கக்கா நாங்கள் வேலை செய்யணும், அக்கா நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கக்கா. அதுதான் அந்த ஒரு உண்மையான பாசம் நான் என்னோட பசங்க கிட்ட பார்க்குறேன். இவர் டிடிவி சாருக்காக கடுமையாக உழைச்சிங்க, போய் சசிகலா அம்மா அவர்களை சந்திச்சதுக்கப்புறம் உடனே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இது இருந்திருக்கும், என்னடா பண்ணிட்டாங்களேன்ட்டு. கூட இருந்த பசங்களுக்கு அக்கா அவ்வளவு வேலை பார்த்தாங்க போனாங்க, இன்னைக்கு ஒரே இதில் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டாங்களா கூட இருக்கிறவங்கலாம்? பொறுப்பு எடுத்துட்டாங்கன்னு வந்தோடனே எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது. அப்போ நான் கொஞ்சம் இதாக தான் இருந்தேன், வெக்ஸாக தான் இருந்தேன். எனக்கு அவங்க தைரியம் கொடுத்தாங்க, அக்கா பார்த்துக்கல, எது நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த கட்சியில் இருக்கும்போதே, டிடிவி அவர்களுடைய கட்சியில் இருக்கும்போதே சசிகலா மேடத்தை சந்திக்கிறீங்க, அது யதார்த்தமாவா இல்லை எல்லாம் பிளான் பண்ணி தான் சந்திச்சிங்களா? இல்லை பரவாயில்ல நீக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு? இல்லை யதார்த்தமாக தான் நடந்தது. யதார்த்தமாக தான் நடந்தது. ஓகே மேடம், எல்லாருக்கும் நன்றி. ஓகே போலாமா மேம்? மேம் இந்த முறை வந்து உங்கள் கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம்னா என்ன மேம்? அம்மா ஒரு எது முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். அம்மா இப்போ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு அம்மா அரசியலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும்னு நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே நம்புகிறோம். இப்போ ஒரு 5வது முனை போட்டியாக நீங்கள் இறங்குறப்ப ஓட்டு வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ப்ளிட் ஆகாதா? ஈஸியாக வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தந்துடாதா, இல்லை அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கி தந்துடாதா? நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இல்லை 5-4ன்ற போட்டியே இங்கே கிடையாது. திருமங்கலம் தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த போட்டியே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2 கட்சியுமே திருமங்கலம் தொகுதியில் ரொம்ப ஒரு வலுவாக இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் திமுக, அவர் இங்கே திமுகவில் போட்டிடுறாரு. அவர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு வலுவான ஒரு ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? இப்போது ஆர்பி உதயகுமார் அப்படின்றவர் தனிப்பட்ட நபர் கிடையாது. அவர் அதிமுக சின்னத்தில் நின்னனால அவருக்கு அந்த ஓட்டு. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி இங்கே பேசும் பொருளாக இல்லை. சின்னம் இருந்தது, அவரை வெற்றி பெற்றார். சின்னம் அவங்கள்ட்ட தானே இருக்குது. சின்னம் இருக்குது. பட் தென் மாவட்டத்தில் அம்மா இருக்கும்போது புரட்சி தலைவி இருக்க வரைக்கும், அம்மா அவர்கள் இருக்க வரைக்கும் இருந்தது. இப்போ அம்மாவே புறக்கணிக்கப்படுகிறார்கள், அம்மாவே
சில இடத்துல ஃபோட்டோ இல்லாமல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. கோவம் இருக்கு. கோவம் இருக்கு. ஸோ இன்னொரு மாற்றம் வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல அம்மா அவர்கள் வந்தது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டுல உருவாக்கியிருக்கு. குறிப்பா தென் மாவட்டத்துல அம்மாவோட வருகை வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கி. வழக்கமா வந்து வெளியூரா இருந்தாலும் தொடர்ந்து அவர் ஆர்வி உதயகுமார் அவர்களை, திமுகவை சார்ந்தவர்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்களா இந்த மக்கள், தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. புதுமுறையா உங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னா அவங்க மாறுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 2 முறை அவர் எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருந்தார். இது வரைக்கும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில இருக்க மக்களை 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக கையேந்த தான் விட்டுருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அவர் அமைச்சரா இருக்கும்போது நிறைய பாசன திட்டம், வைகை பாசன திட்டம் இருக்கு, பெரியார் திட்டம் இருக்கு. அவர் ஒரு சைன் போட்டுருந்தா இன்னைக்கு எல்லா கிராம மக்களுக்கும் வந்து சேர்ந்திருக்கும். குறிப்பா இந்த ஒரு 6 மாசத்துல பாருங்க, திருமங்கலம் தொகுதியில தான் தமிழ்நாட்டிலே அதிக போராட்டங்கள் நடந்த ஒரு தொகுதி. அடிப்படைக்கே போராட்டங்கள் பண்ணக்கூடிய ஒரு தொகுதியா தான் இன்னும் இருக்கு. அப்ப 2 தடவை எம்எல்ஏ வந்து ஒரு தடவை அமைச்சரா வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? சரி, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யாரு போட்டி? திமுகவா அதிமுகவா? 2 பேருமே எனக்கு போட்டி. 2 பேருமே போட்டி. ஒரு ஆளா இருந்து சமாளிக்கிறது கஷ்டம் இல்லையா? கஷ்டம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். போட்டிகள் கடுமையாக தானே களம் நல்லா இருக்கும். டிவிக்கு வேற சொல்றாங்களே இளைஞர்கள் இளம்பெண்கள் எங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. மற்ற தொகுதியில் அப்படி இருக்கலாம், பட் இங்க அப்படி இல்லை. குறிப்பா இந்த தொகுதியில நீங்க என்னென்ன திட்டங்களா இருக்கட்டும், மக்களுக்கு உதவிகளா இருக்கட்டும், என்னென்ன இந்த மாதிரி சொல்லி செஞ்சிருக்கீங்க? எல்லா போராட்டத்திலையும் நான் வந்து கலந்துருக்கேன். நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்கேன். நிறைய இளைஞர்கள் வந்து தப்பான பாதையில செல்லாம இருக்கிறதுக்காக கஷ்டப்படுற இளைஞர்கள் நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வழக்குகள் எல்லாம் ரொம்ப பார்த்தாலே வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருக்கும். அவங்களுக்குலாம் நான் இலவசமா வழக்குகள் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இளைஞர்களுக்கு விளையாட்டுத் துறையில நிறைய ஊக்குவிச்சிருக்கேன். அதாவது சப்போர்ட் என்னோட முழு சப்போர்ட் அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் படிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத நியூஸ். யாருக்குமே தெரியாது. நான் அதை எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு வீடியோ போட்டேன். காலேஜில் போய் நான் ஃபீஸ் கட்டுற மாதிரி போட்டேன். பட் அதுக்காக நான் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. செய்கிறத இது உடன்பாடு இல்லை. இந்த ஒரு எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம இது மாதிரி ஃபீஸ் கட்டணும், அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்ன காரணம் உங்களுக்கு அந்த ஒரு இது வந்ததுக்கு? நான் அதுலேருந்து தானே வந்திருக்கேன். நீங்களும் அதில் நான் அதில் கஷ்டப்பட்டு தானே என்னோட ஃபேமிலியும் அதுலேருந்து தானே வந்திருக்காங்க. படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்து வட்டி இதெல்லாம் வாங்கி தான் படிக்க வச்சோம். ஸோ அதை வந்து என்னோட பசங்க, குறிப்பாக என்னோட பசங்க வந்து யாரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பரீட்சையும் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. மற்ற திமுக வந்து அதிமுக குற்றஞ்சாட்டுவாங்க, நீங்க இருந்தப்ப இதெல்லாம் பண்ணல நாங்க பண்ணோம் அப்படின்னு. அதிமுக நீங்க இந்த 5 வருஷம் பண்ணல அப்படிம்பாங்க. நீங்க என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க போறீங்க இந்த தொகுதியில? 2 பேருமே எதுவுமே செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆளுங்கட்சின்ற ஒரு அட்வான்டேஜ் இருந்தும் அவங்க இந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. ஊழல் தவிர வேற எதுவுமே அவங்க செய்யலை. கடைசி 6 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷம் செய்ய முடியாத இதை நலத்திட்டம்ன்ற ஒரு பேர்ல, நலத்திட்டம்ன்றது மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் செய்யறது தான் நலத்திட்டம். ஆனால் இந்த 6 மாசத்துல வந்து பக்கெட் கொடுக்கறது, வாலி கொடுக்கறது, இப்படி 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கு அப்போ இவ்வளோ நாள் எங்கே போனாங்க? பரிசு பொருட்களை அதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 6 மாசமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 கட்சிகளும் பிரதானமாக இருக்கு. நீங்கள் இப்போ களத்துக்கு போகும்போது அந்த மக்கள் முகத்தில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க, 2 பேருமே வேணாம் அப்படின்னு பார்க்க முடியுதா? கண்டிப்பாக. அதான் நான் ஒரு மெசேஜ் சொல்ல போனால் அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இவங்களுக்கு இத்தனை தடவை நாங்கள் போட்டோம், ஒன்றும் இல்லை, இந்த விட ஒரு மாற்றம் வரணும், ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறது, மாற்றம் வரணும். அதிமுகலையும் ஆண், திமுக ஆண், தாவேகா, நாம் தமிழர் கட்சி எல்லாமே ஆண். அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திருமங்கலம் தொகுதியில் என்ன பிரச்சனை, முக்கியமாக மக்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன மேம்? டோல்கேட் தான் பிரச்சனை. டோல்கேட், குவாரி, நிறைய பெர்மிட் லிமிட் மீறி குவாரி பிரச்சனை, நிறைய போராட்டங்கள். இந்த 6 மாதம் நிறைய போராட்டங்கள். கலெக்டர் ஆஃபீஸில் போய் முற்றுகிட்டோம். அந்த போராட்டத்தை நானும் கலந்துக்கிட்டேன். போன தேர்தலில் கள்ளிக்குடி ஒன்றியத்தில் சென்னம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் வாக்கு போட நாங்கள் செல்ல மாட்டோம்னு புறக்கணிச்சிட்டாங்க. தேர்தலே புறக்கணிச்சேன். அந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் நான் போய் கலந்துக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் பேசி ஆஃபீஸஸ்லாம் வந்து ப்ராப்பராக பேசி பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. குறிப்பாக இங்கே இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. 2 முறை எம்எல்ஏ இருக்காரு, ஒரு தடவை அமைச்சராக இருந்தும் ஒரு இண்டஸ்ட்ரி கூட இங்கே கொண்டு வரலை. இது எல்லாமே நீண்ட நாள் குறி. அப்படி இருந்ததுன்னா இளைஞர்கள் வந்து இங்கே வேலை போயிருப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரி ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாதி பேர் வந்து வெளியூர் சென்று தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில தான் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி இருக்கு. நீங்கள் இப்போ தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசை? ஃபஸ்ட்டு இளைஞர்கள் படிப்புக்கு பயிற்சி மையம், அரசு திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிக அரசு வேலைக்கு செல்பவர்கள் இருக்காங்க. பயிற்சி இங்கேருந்து மதுரைக்கு போய் தான் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல
நான் வந்து இலவச பயிற்சி மையம் அரசு பயிற்சிக்கு பண்ணுவேன். அப்புறம் மல்லிகைப்பூ ஃபேக்ட்ரி வந்து இங்கே மல்லிகைப்பூ தொழில் வந்து இங்கிட்ட நிறையா உற்பத்தி ஆகுது. அதுக்கு நான் நறுமண ஃபேக்ட்ரி கண்டிப்பாக சேமிப்பு கிடங்கு இருக்கா? அதை அது சேமிச்சு எதுவும் இல்லை. மக்காச்சோளம்னு இருக்கு, வெள்ளரிக்காய் இருக்கு, இதெல்லாம் அதிக விலைக்கு விற்கும் மாதிரி நான் சேமிப்பு கடை இது வச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்க மேல ஒரு முத்திரை இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது செய்வாங்க போல, இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் அப்படின்ட்டு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல, அது அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. எல்லா சமுதாய மக்கள் கூடயும் திருமங்கலம் தொகுதியில் நான் சகஜமாக பேசக்கூடிய ஒரு நபர். ஒரு நாளைக்கு திருமங்கலத்தில் நான் போகாத இதே கிடையாது, சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன் நான். மற்ற வேட்பாளர்கள் மாதிரி தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திக்கக்கூடியவர் நான் கிடையாது. இவங்க இந்த தேர்தலில் நிற்கிறாங்க, இப்போ 23ஆம் தேதி வரைக்கும் மக்களை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் 4ஆம் தேதி நன்றி சொல்கிற, இப்படி தான் இவங்களோட வேலை. இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் மையமாக இருக்குமே தவிர, தேர்தல் முடிந்தாலும் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் நான் என் மக்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லி போக தான் செய்வேன். எல்லாமே என்னோட சராசரி வேலை. நான் லோக்கல்னா எல்லாரும் பார்த்துட்டு தான் இருப்பேன். உங்களுடைய கூட்டணி தலைவர் சசிகலா அம்மையார் வந்து எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறதுல? ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இந்த அம்மாவால் நான் தென் மாவட்டத்தில் அம்மாவால் பெரிய மாற்றம் வரும். உங்களை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க முதல் வார்த்தை? தைரியமாறு பார்த்துக்கலாம். இவங்க சசிகலா மேடத்தை நீங்கள் முதல் முறை எப்போ சந்திக்கிறீங்க? அம்மா அவர்கள் வீட்டில் வச்சு தான். அவங்க வீட்டில் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் ஃபோனில் பேசுகிறதோ நேராக சந்திச்சுன்ற எதுவுமே இல்லை? எதுவுமே இல்லை, பார்த்தது இல்லை. உங்களை அவங்க பார்த்துருக்காங்களா? அட்லீஸ்ட் ஏதாச்சும் சமூக வலைதளங்களோ ஏதாச்சும் ஒரு பணிகள்? கேள்வி கேட்கல, அந்த கேள்வி அம்மா கிட்ட கேட்கல, யாருக்கிட்டே நான் அந்த கேள்வி கேட்டது இல்லை. என்ன சொன்னாங்க முதல் வார்த்தையா அவங்கள பார்த்துட்டு? பார்த்துக்கலாம், தைரியமா இரு, இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம் வரும், நீ தைரியமா இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. திருமங்கலம் தொகுதிங்கிறது நீங்களா கேட்டு வாங்கினதா இல்லை அவங்களா கொடுத்ததுங்களா? அம்மாவா தான் கொடுத்தாங்க. அம்மாவா கொடுத்தது தான். விருப்பமனை எவ்வளோ பேர் இங்கேயும் போட்டி இருந்துச்சுங்களா? இங்கேயும் இருந்தாங்க, ஒரு 30-35 பேர் கொடுத்துருந்தாங்க திருமங்கலம் தொகுதிக்கு. அதில் தான் உங்களை இங்கே வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. எல்லாரோட இலக்கும் துரோகி எதிரி வீழ்த்தப்படணும். அது மெயினா இங்க திருமங்கலம் தொகுதியில தான் துரோகி இருக்காருன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அம்மாவோட இலக்கை அடையிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் உறுதியானவனையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உறுதுணையா இருப்பேன். ஆனா நீங்க அந்த துரோகின்னு சொல்றவங்க புரட்சி தலைவி அவங்க ஜெயலலிதா மேடத்தை வச்சு தான் வாக்குகள் கேட்குறாங்க, அவங்க கேட்டு தான் இங்கே வெற்றி பெற்று இருக்காங்க. இந்த முறை மற்றும் மக்களுக்கு அவர் துரோகி அப்படின்ட்டு என்ன அவர்கிட்ட அடையாளப்படுத்தி இது மாதிரி அவர் துரோகின்னு கை காட்டி அவரை தோல்வியடைய செய்ய போறீங்க? அம்மா அவர்கள் இருந்த வரைக்கும் அதிமுக அப்படியே போய்கிட்டு இருந்தது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி தான் நிர்வாகிகள் யாரு, துரோகி யாருன்றதே மக்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணிட்டு முதல்ல புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு மொட்டை அடித்து பேரவை ஆரம்பித்ததே அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள். இன்னைக்கு அவர்கள் பேசுவது சரியல்ல. இன்னைக்கு முழுக்க உங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் தொலைபேசிகளில் சமூக வலைதளங்களில் உங்களை பார்த்துருக்கோம். நாங்கள் நினச்சதுக்கும் உங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கும் அப்படியே ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு வெகுளியாக இருக்கீங்க, ஒரு இயல்பான ஒரு எளிய குடும்ப பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்க, நிறைய உதவிகள் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு அரசியல்வாதிக்கு தேவையான அத்தனை குணங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எப்படி வேலுநாச்சியார் சொல்லுங்க வெற்றி பெற்றார்களோ, சிவகங்கையை மீட்டெடுத்தாங்களோ, அதே மாதிரி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் சொந்த மண்ணிலிருந்து வந்து எதிரிகளை வீழ்த்தி துரோகிகளை வீழ்த்தி கண்டிப்பாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை இந்த ஜீவிதா நாச்சியார் மீட்டெடுப்பேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே.